வெல்கம் டு மை சேனல் நித்திலா வித்யாஸ் மூமெண்ட்ஸ். நம்ம சேனலில் சமையல் வீடியோஸ் மற்றும் கிராஃப்ட் ஐடியாஸ், மேக்கப் வீடியோஸ், வ்ளாக்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி பாஸ்தா வச்சு ஒரு காரசாரமான பிரியாணி மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பட்டை, அன்னாசிப்பூ இதெல்லாம் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத நான் மேலே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முதல்ல ஆயில் விட்டு பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதை எண்ணெயில் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், கொடமிளகாய், தக்காளி இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் உங்களுக்கு கரம் மசாலா இந்த மாதிரி இதெல்லாமே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது நான் ஒரு பாக்கெட் பாஸ்தா செய்கிறதுக்கு உண்டான அளவு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இது எக் பாஸ்தா, இது ப்ளைன் பாஸ்தா கிடையாது. இது எக் பாஸ்தா. உங்களுக்கு ப்ளைனாக வேணும்னா நீங்கள் முட்டை ஊற்றாமல் அப்படியே வச்சுக்கலாம். இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10 மினிட்ஸில் நம்ம இதை செஞ்சிடலாம். ஈஸியாக செஞ்சு சீக்கிரமாக சாப்பிட்றலாம். சுட சுட ரொம்ப காரசாரமாக சூப்பராக இருக்கும். நான் பாஸ்தா ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். இதில் நான் முட்டை 2 முட்டை ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்குங்கிறதுனால நான் 2 முட்டை போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஒரு வேளை 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா முட்டையை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாக தூக்கலாக பிரியாணி மாதிரி செம்ம ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி சிம்பிளான சமையல் வீடியோஸ், யூனிக்கான வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன். இப்போ இந்த பாஸ்தாவை டேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.